அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 3 அத்தியாயங்கள் 52 மற்றும் 53. அத்தியாயம் 52 பூர்வானுபவ படி. ஏறக்குறைய இந்த சமயத்தில்தான் மலைநாட்டின் பண்டைய களமறுக்கும் போட்டிகளுக்கான நாளும் அறிவிக்கப்பட்டது. நமது நாட்டிற்கு வந்து நம்மையே அவமானப்படுத்திவிட்டு சென்ற சோழர்களை பழிவாங்க இதுவே நல்ல தருணம் என பெருமாளிடம் கருவிய நாளுதலிக்காரர்கள் இந்த களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளும்படி சோழர்களுக்கும் அழைப்பு விடுக்குமாறு வற்புறுத்தினர். வழக்கமாக 4 சாலைகளின் மாணவர்கள் மட்டுமே பங்கு பெறும் இந்த போட்டிகளில் சோழர்களையும் வரவழைத்து அவர்களை மலைநாட்டு மாணவர்கள் தோற்கடித்து விட்டால் சோழ நாட்டின் வீரத்தை விட மலைநாட்டின் வீரமே தலை சிறந்தது என்றாகிவிடும். அதன் தொடர்ச்சியாக சாலை ஆசான்களையும் சட்டர்களையும் கூட சோழ நாட்டில் குடியேற்றுவது எளிதாகிவிடும். அவர்கள் அனைவருமே பட்டத்து அரசியாருக்கும் புதிதாக பிறந்திருக்கும் இளவரசருக்கும் ஆதரவாக இருப்பார்கள். சோழ நாட்டின் மகுடத்தை சேர இளவரசருக்கு முறைப்படி உரிமையாக்குவார்கள் என்றெல்லாம் பல பல விபரீதமான யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன. பெருமாளின் மனமோ குழம்பி கிடந்தது. தன்னுடைய பெண்ணுக்கு இணையாக மாளிகைப்புறத்து வீட்டு பெண்ணையும் பராந்தகர் பிடிவாதமாக மணந்து கொண்டதை அவரால் மன்னிக்கவே முடியவில்லை. அதனால் நாளுதலிக்காரர்களின் யோசனைக்கு அவரும் அரைகுறையாக சம்மதம் தெரிவித்தார். களமறுக்கும் போட்டிகளில் பங்கெடுத்துக் கொள்ள சோழ நாட்டின் ஆகச்சிறந்த வீரர்களை அனுப்புமாறு சோழ மண்டலத்திற்கு ஓலை அனுப்பப்பட்டது. வெளிப்பார்வைக்கு ஏதோ பெருமாள் குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டு செயல்படுவதை போல தெரிந்தாலும் உண்மையில் நாளுதலிக்காரர்களின் நோக்கம் முற்றிலும் வேறாக இருந்தது. அவர்களின் மிக முக்கிய குறிக்கோள் மலைநாட்டின் நாளுதலியை போன்ற சக்தி வாய்ந்ததொரு அரசியல் அமைப்பை சோழ நாட்டிலும் உருவாக்குவதுதான். இதனை பெருமாள் உணரத் தவறினார். சோழர்களின் மீதான கோபம் அவரது கண்களை மறைத்தது. எது சரி எது தவறு, யார் நம்பிக்கைக்கு உரியவர்கள் யார் துரோகிகள் என்பதையெல்லாம் யோசிக்கும் நிலையில் அவர் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தொண்டைமான் ஆற்றூருக்கு சென்ற ஆதித்த சோழர் அங்கேயே சிவகதி அடைந்திருந்ததால் நாட்டின் சக்கரவர்த்தியாக பராந்தகரே பொறுப்பேற்று இருந்தார். பெருமாளிடமிருந்து வந்திருந்த களமறுக்கும் போட்டிக்கான அழைப்புதல் சோழ நாட்டின் வீரத்தையே கேள்விக்குறியாக்கி இருந்தது. போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தால் சோழர்கள் கோழைகள் என்ற பட்டப்பெயர் ஏற்படும். ஒருவேளை கலந்து கொண்டு தோற்றுவிட்டாலோ அவமானமாகிவிடும். இக்கட்டான நிலை உண்டு. தன்னுடைய 2 அந்தரங்க நண்பர்களுடனும் இந்த பிரச்சனையை விவாதித்தார் பராந்தகர். பல வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு சோநாட்டின் மிகச்சிறந்த வீரர்களான அந்த 2 நண்பர்களே ராஜாங்கத்தின் சார்பில் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வது என முடிவானது. நாளுதலிக்காரர்களின் சதித்திட்டங்களை எப்படியோ அறிந்து கொண்ட மாளிகைப்புறத்து வீட்டின் தம்புரான் போட்டிகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் இந்த அழைப்புதலுக்கு பிறகு பல்வேறு சதித்திட்டங்கள் மறைந்திருக்கலாம் எனவும் பராந்தகருக்கு ஓலை அனுப்பினார். அதனால் பயனேதும் விளையவில்லை. மருமகரின் பிடிவாதம்தான் உலகறிந்த விஷயமாயிற்றே. தம்புரான் தனக்கு நெருக்கமானவர்களுடன் இதனை பற்றி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது போட்டி நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னரே சோழ நாட்டின் வீரர்கள் இருவரும் கோட்டாற்று அரண்மனைக்கு வந்துவிட வேண்டியது. கோட்டாற்றின் எல்லையோர காடுகளில் அவர்களுக்கு சாலைகளில் பிரத்யேக தனுர்வேத வித்தைகளை முறைப்படி பயிற்றுவிக்க வேண்டியது. இதனால் சோழ வீரர்களுக்கு மலைநாட்டுக்கே உரிய பிரத்யேக போர் பயிற்சி முறைகளில் பழக்கம் ஏற்படும். போட்டிகளில் வெல்லும் வாய்ப்பும் அதிகரிக்கும். இந்த நூதனமான யோசனைக்கு பராந்தகரும் ஒப்புக்கொண்டு நண்பர்கள் இருவரையும் ரகசியமாக தெற்கே அனுப்பி வைத்தார். வீரர்களை பயிற்றுவிக்க தகுந்த ஆசான்களை எங்கே போய் தேடுவது? கேரளத்தின் ஆசான்கள் ஒருவரும் சோழ நாட்டாரை மாணவர்களாக ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் என தவியாக தவித்த தம்புரான் இறுதியில் இந்த ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் பிரதான ஆசானிடம் சரணடைந்தார். அந்த ஆசான் மலைநாட்டை சேர்ந்தவர் அல்ல. இதே நாஞ்சில் நாட்டு மண்ணில் பிறந்து வளர்ந்தவர். அவரிடம் மலைநாட்டில் நாளுதலிக்காரர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் அரசியல் சிக்கல்களை விளக்கி சோழ வீரர்களை அவர் எவ்வாறேனும் பயிற்றுவித்தே ஆக வேண்டும் எனவும் அதற்கு பிரதிபலனாக மாளிகைப்புறத்து வம்சம் பெருஞ்சாலைக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்றும் பலவாறாக எடுத்துச் சொல்லி அந்த பயிற்சிக்கு சம்மதிக்க செய்தார் தம்புரான். சாலை கழிக்குடியில் அமைந்திருந்ததால் வீரர்கள் இருவரும் கோட்டாற்று அரண்மனையில் தங்க முடியவில்லை. பகவதி அம்மன் கோவில் அருகே அமைந்திருந்த எளிய விருந்தினர் விடுதியில் பொதுமக்களில் ஒருவராகத்தான் அவர்களால் தங்க முடிந்தது. இவ்வாறாக கழிக்குடியில் வசித்தபடியே
குறுகாடி செல்ல கிளாரும் அவரது நண்பரும் நமது சாலையில் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள துவங்கினார்கள். தம்புராட்டியார் பழங்கதைகளை சொல்லிக் கொண்டே போக மழப்பாடியாரின் மனதை வார்த்தைகளில் விவரித்து விட முடியாத பல எண்ணங்கள் மேகமாக சூழ்ந்து விட்டிருந்தன. கண்களில் நீர் நிரந்தரமாக கட்டி கொண்டிருந்தது. தன் புறக்கண்களால் காண கொடுத்து வைக்காத அந்த மகா வீரரை அகக்கண்களால் தரிசித்து வணங்கினார் அவர். ஆம், தன்னுடைய பாட்டனாரை மழப்பாடியார் கண்டதே இல்லை. அவருடைய தாய் கருவுற்றிருந்த காலத்தில் கிளாருக்கு திடீரென மிகவும் முடியாமல் போய்விட்டதாம். அந்த நிலையிலும் எனக்கு பேரன்தான் பிறப்பான், என்னினும் மேலான வீரனாக வளர்வான் என்று அடிக்கடி முணுமுணுத்துக் கொண்டே இருப்பாராம். ஆசை ஆசையாக அவர் எதிர்பார்த்திருந்த அந்த பேரன் பிறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னரே அவரது ஆவி பிரிந்து விட்டது. தனது கடைசி கணங்களில் கூட என்னுடைய இந்த வாளை எப்படியாவது என் பேரனின் கைகளில் சேர்த்து விடுங்கள் என சொல்லிவிட்டுதான் கண்களை மூடினார் கிழார் என பெரியவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதனால் தான் உரிய பிராயம் வந்தவுடன் முதல் காரியமாக பாட்டனாரின் ஈட்டியையும் வாளையும் தனதாக்கி கொண்டு விட்டார் மழப்பாடியார். கடைசியில் அந்த வாள் அல்லவா பிக்ஷு ஆனந்த தேரருக்கு அவரை இன்னார் என அடையாளம் காட்டியது. அதனால் தானே இந்த களிக்குடி பயணமும் ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் வெறும் தற்செயலாக நடந்தவை என ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு மிகப்பெரிய காரண காரிய சங்கிலியின் கன்னிகளாக அல்லவா இந்த நிகழ்வுகள் தெரிகின்றன. சிறிதளவு சுக்கு நீரை தொண்டைக்குள் புகட்டி கொண்ட தம்புராட்டியார் அந்த சரிதத்தை மேலும் தொடர்ந்தார். சோழ நாட்டு வீரர்கள் இருவருமே தலை சிறந்த வீரர்கள். ஆதலால் சாலையில் அளிக்கப்பட்ட பயிற்சிகளில் வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஆசான் மிகுந்த ஆர்வத்துடன் தனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் அவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். அதிகாலையில் பகவதி தரிசனம், பிறகு காலை பொழுது முழுவதும் உளிச்சல், மெய்யப்பட்டு மற்றும் அங்கக்களரி, மாலை வேளைகளில் ஆயுத களரி, முன்னிரவில் பண்டைய கிரந்தங்கள் மற்றும் பழைய ஓலைகளிலிருந்து புதிய வித்தைகளையும் வழக்கொழிந்த செயல்முறைகளையும் கண்டறிந்து ஆசானும் மாணவர்களுமாக விவாதிப்பது என நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. பாட்டி சுந்தரியம்மையின் மனோநிலையை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எப்படியாவது சோநாட்டு வீரர்கள் இருவரும் களமறுக்கும் போட்டிகளில் ஜெயித்துவிட வேண்டும் என அவர் பகவதியிடம் அன்றாடம் நேர்ந்து கொண்டிருந்தார். இந்த கட்டத்தில் மலைநாட்டின் அனைத்து முக்கிய சாலைகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பரம்பரை பழக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு சாலையின் மூத்த ஆசான்களோ ஆச்சாரியர்களோ 30 வருடங்களை சாலை மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கழித்து விட்டார்கள் எனில் அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் பிரத்யேக தற்காப்பு ரகசியங்களையும் தனியாக பனை ஓலைகளில் எழுதி மற்ற ஆசான்களின் பார்வைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவற்றுக்கு பூர்வ அனுபவப்படி என பெயர். இந்த அனுபவப்படியின் ஓலைகள் சரிபார்க்கப்பட்ட பிறகே அந்த சாலையைச் சேர்ந்த கோவிலின் சரஸ்வதி பண்டாரத்தில் சேர்க்கப்படும். குறிப்பிட்ட சாலையைச் சேர்ந்த சட்டர்களுக்கு மட்டுமே பண்டைய பூர்வானுபவ படிகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதர சாலைகளின் மாணவர்களோ ஆசான்களோ மிகவும் தேவைப்பட்டால் ஒழிய அவற்றை காண முடியாது. இவ்வாறாக குறிப்பிட்ட சாலையின் பிரத்யேக சங்கிராம ரகசியங்கள் எல்லாம் அந்த சாலையின் பின்னால் மாணவர்களை மட்டும் பத்திரமாக சென்றடைந்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையானது குகநாதீஸ்வரம் திருக்கோவிலோடு இணைந்த சாலையாகும். ஒரு காலத்தில் இந்த சாலையே அந்த கோவிலை ஒட்டிய பகுதியில்தான் செயல்பட்டு வந்தது. பின்னாளில் அந்த பகுதிகளில் போக்குவரத்து மிகவும் அதிகரித்து விட்டதாலும் மருத்துவாள் மலையின் மூலிகைகள் உளிச்சில் மருத்துவத்திற்கு தேவைப்பட்டன என்பதாலும் தான் நமது சாலை இங்கே குடிபெயர நேர்ந்தது. ஆக முறைப்படி பார்த்தால் இந்த பெருஞ்சாலையின் பண்டைய பூர்வானுபவ படிகள் அனைத்துமே குகநாதீஸ்வரம் திருக்கோவிலின் சரஸ்வதி பண்டாரத்தில்தான் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஓலைகள் எப்படியோ காணாமல் போய்விட்டன. சோழ வீரர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த நாஞ்சில் நாட்டு ஆசான் மறைந்துவிட்ட இந்த பண்டைய ஓலைகளை எப்படியாவது கண்டறிந்து விட வேண்டும் என பெரிதும் முயன்றார். ஏனெனில் களமறுக்கும் போட்டிகளின் போதுதான் ஒவ்வொரு சாலை மாணவரும் தம் தம் பிரத்யேக பயிற்சிகளை வெளிப்படுத்தி மற்றவர்களை வீழ்த்த முயற்சிப்பர். மற்ற பொழுதுகளில் வெளிப்படையாக பேசப்படாத பல நுண்ணிய செயல்முறைகளும் பிரயோகங்களும் போட்டிகளின் வாயிலாக வெளிப்படும். குறிப்பாக காந்தலூர் சாலையின் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் பல பிரயோகங்கள் ரகசியமானவை. காலகாலமாக அவற்றை கவனித்து வரும் மற்ற சாலையின் ஆசான்கள் அந்த பிரயோகங்கள் வெளிப்படுத்தப்படும் விதத்தை பற்றியும் அவற்றின் தியான ஸ்லோகங்களையும்
அந்த தாக்குதல்களை சமாளிக்கும் மாற்று பிரயோகங்களை பற்றியும் பூர்வானுபவ படிகளில் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் புதிதாக போட்டிகளில் கலந்து கொள்ள விளைவோருக்கு இன்றியமையாத பாடங்களாக அமையும். இத்தகைய காரணங்களை முன்னிட்டுதான் ஆசான் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலையின் பூர்வானுபவ படி ஓலைகளை தேடிக் கொண்டிருந்தார். சோழ வீரர்களும் அவருமாக சேர்ந்து பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்தும் கூட அந்த ஓலைகள் அகப்படவே இல்லை. பாண்டியருக்கும் ஆய்வேல் அரசருக்கும் நிகழ்ந்த போரில் குகநாதேஸ்வரத்தின் சரஸ்வதி பண்டாரம் தீயிட்டு கொளுத்தப்பட்டு விட்டது என ஒரு சாரரும், ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் பண்டைய ஆசான் ஒருவரே அதனை எங்கோ மறைத்து வைத்து விட்டார் எனவும் வேறொரு சாரார் தமக்கு மனதில் தோன்றிய கதைகளை கூறினர். ஆனால் கடைசி வரை அந்த ஓலைகள் கிடைக்காமலே போய்விட்டன. என்றாலும் ஆசானும் வீரர்களும் மனம் தளராமல் முடிந்தவரை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். போட்டிக்கான நாள் வேக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 53. வலிய சாலை குடும்பம். காந்தலூர் சாலையில் களமறுக்கும் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. நாஞ்சில் நாட்டு ஆசானிடம் சோழ வீரர்கள் பயிற்சி பெற்ற செய்தி எப்படியோ 4 தளிக்காரர்களுக்கு கசிந்து விட்டது. இதனை சோழ நாட்டிற்கும் மலைநாட்டிற்குமான தன்மான பிரச்சனையாகவே கண்ட அவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற எதையும் செய்ய சித்தமாகி விட்டார்கள். குறிப்பாக காந்தலூர் சாலையின் பிரதம ஆசானான பத்மநாப நம்பூதிரி இதில் அளவுக்கு அதிகமாகவே ஆர்வம் காட்டினார். இவர் அனந்தபுரத்தின் புகழ்பெற்ற வலியசாலை குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த குடும்பத்தை பற்றிய சில பின்னணி தகவல்களை கூறுகிறேன். காந்தலூர் சாலையின் ஆச்சாரியர்களை பல தலைமுறைகளாக உருவாக்கி வரும் குடும்பம்தான் இந்த வலிய சாலை குடும்பம். பார்க்கவ ராமனின் கரங்களால் சத்திரிய தர்மத்தை நிலைநிறுத்தும் பொறுப்புடன் மூத்த வாழ் பெற்ற அந்தணர்கள் 4வருள் ஒருவராக இந்த குடும்பத்தின் மூதாதையரான திருவிக்கிரம நம்பூதிரி அறியப்படுகிறார். இவர்தான் கேரளத்தின் முதல் தனுர்வேத சாலையான காந்தலூர் சாலையை ஸ்தாபித்தார் என அந்த குடும்பத்தினர் சொல்லிக் கொள்கிறார்கள். இதனால் இன்று வரை காந்தலூர் சாலைக்கு வழங்கப்பட்டு வரும் சாலாபோகத்தில் ஒரு பங்கு அவர்களின் குடும்பத்திற்கு நிபந்தமாக வழங்கப்படுகிறது. வழி வழியாக அந்த குடும்பத்தின் பிள்ளைகள்தான் காந்தலூர் சாலையின் பிரதான ஆச்சாரியர்களாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்குள் நிலவும் தாயாதி முறைகளுக்கு ஏற்ப வருடத்தில் ஒரு நாள், அதாவது மகர சாந்தி என்று மகாதேவர் அம்பலத்தில் கூடி குடும்பத்தில் வளர்ந்து வரும் ஆண்மக்கள் யார் யார் என்பதையும் அவர்களில் அடுத்த ஆச்சாரியனாக அமரக்கூடிய தகுதி யார் யாருக்கெல்லாம் உள்ளது என்பதையும் விவாதித்து முடிவு செய்வார்கள். அப்போதெல்லாம் வருடா வருடம் கொடுங்கோளூர் பரணியை ஒட்டி களம் மறுக்கும் திருவிழா நடைபெறுவது உண்டு. அப்போது நடைபெறும் போட்டிகளில் கள நாயகங்களாக இந்த குடும்பத்தை சேர்ந்த சட்டர்கள் ஒருவராவது தேர்ச்சி பெற்று விடுவது வழக்கம். இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மட்டுமே போதிக்கப்படும் ஒரு சில ரகசிய வர்ம பிரயோகங்கள் அதற்கு காரணமாக கூறப்படுகின்றன. வலியசாலை குடும்பத்தை சேர்ந்த பத்மநாப நம்பூதிரி காந்தலூரில் ஆச்சாரியராக இருந்த அதே காலகட்டத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த வேறு ஒரு இளைஞர் வடக்கே மூலிக்குளம் பெருஞ்சாலையில் சட்டராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார். இவர்தான் பின்னாளில் மிகவும் புகழ்பெற்ற ஆசானாக திகழ்ந்த ரவிநீலி பட்டதிரி. அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் எவராது ஒருவர் மிகவும் யோக்கிய தாம்சங்கள் நிறைந்தவர்களாக தப்பி பிறப்பார்கள். அப்படி பிறந்தவர்களில் ஒருவர்தான் ரவிநீலி. மிகவும் நாணயமானவர், தனுர்வேத சாஸ்திரத்தை முறைப்படி பயின்றவர். சிற்சில ரகசிய பிரயோகங்களை கையில் வைத்துக் கொண்டு ஒரு பண்டைய கல்வி நிறுவனத்தையே தமது குடும்பத்தார் கைக்குள் வைத்திருப்பதை அந்த இளைஞரால் ஏற்க முடியவில்லை. அனந்தபுரத்தின் சூழல் அவரது மனதிற்கு பிடித்தவாறு அமையாததால் வெகு தூரத்தில் அமைந்திருந்த மூழிக்குளத்து சாலையில் தங்கி அவர் பயின்று கொண்டிருந்தார். கொடுங்கோளூர் பரணிக்கு ஓரிரு மாதங்களே இருக்கும் என்ற நிலையில் சோழ வீரர்களை போட்டிகளில் தோற்கடித்தே ஆக வேண்டுமாயின் தமது குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் ரவிநீலியை மூழிக்குளத்தில் இருந்து காந்தலூர் சாலைக்கு வரவழைத்தே தீர வேண்டும் என 4 தளிக்காரர்களிடம் ஆச்சாரியார் பத்மநாப நம்பூதிரி திடீர் பிடிவாதம் காட்ட ஆரம்பித்தார். இதற்கு பின்னால் பல சொந்த காரணங்களும் குடும்ப காரணங்களும் இருந்தன. முதல் காரணம், முக்கிய காரணம், தமது குடும்பத்தை சேர்ந்த திறமை வாய்ந்த ஒரு இளைஞன் வேறு ஒரு சாலையில் சட்டனாக பயிற்சி பெறுவதை பத்மநாபரோ வலியசாலை குடும்பத்தாரோ சிறிதும் விரும்பவில்லை. இதனால் தங்களின் தனித்துவமும் கலாச்சாரமும் கெட்டு போய்விடும் என்றும் குடும்பத்தின் மற்ற இளைஞர்கள் பாதை மாறுவதற்கும் இது காரணியாகிவிடும் என்றும் அவர்கள் பயந்தார்கள். மேலும் மூலிக்குளத்து ஆச்சாரியாருக்கும் பத்மநாபருக்கும் எப்போதுமே 7ஆம் பொருத்தம்தான்.
அவருடைய கட்டளையை மீறித்தான் மூழ்கி குளத்தார் ரவிநீலியை சேர்த்து கொண்டிருந்தார். தமக்கும் தமது குடும்பத்திற்கும் எதிராக தம் வீட்டு இளைஞனின் மனதில் மூழ்கி குளத்தார் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது பத்மநாபரின் வாதம். அதனால் இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இளைஞனை மீண்டும் தங்களின் பிடிக்குள்ளேயே கொண்டு வந்து விட வேண்டும் என வலியசாலையினர் பெரிதும் விரும்பினர். இரண்டாவது காரணம், தமது குடும்பத்திற்கு மட்டுமே தெரிந்த வர்ம பிரயோகங்களை சோழ வீரர்களுக்கு எதிராக உபயோகித்தால்தான் அவர்களை சர்வ நிச்சயமாக தோற்கடிக்க முடியும் என பத்மநாபர் கருதினார். இந்த பிரயோகங்களை தமது குடும்பத்தை சேர்ந்த சட்டர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சோழர்களுக்கு எதிராக நிறுத்துவதுதான் அவரது திட்டம். துரதிர்ஷ்டவசமாக அந்த காலகட்டத்தில் வலியசாலை குடும்பத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் பிராயத்தில் மிகவும் சிறியவர்களாக இருந்தார்கள். வயது வந்த ஒரு சிலருக்கும் வித்தை கற்கும் அக்கறை அவ்வளவாக இல்லை. ரகசியம் மிகுந்த பரம்பரை வர்ம பிரயோகங்களை முறைப்படி பயின்று அவற்றை எதிராளிக்கு எதிராக பிரயோகிக்கும் தகுதியும் ஆற்றலும் படைத்த ஒரே இளைஞர் தமது குடும்பத்தில் ரவிநீலி ஒருவர்தான் என பத்மநாபர் தீவிரமாக நம்பினார். மூன்றாவது காரணம், காந்தலூரில் தமக்கு எதிரான சக்திகள் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றன என பத்மநாபர் பயந்தார். சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் பின்னாளில் தமது ஆச்சாரியார் பதவிக்கு ஆபத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த சக்திகள் மேலும் வலிமை பெறுவதற்கு முன் தமது குடும்பத்தை சேர்ந்த அடுத்த தலைமுறை இளைஞரை கலநாயகமாக தேர்வு செய்து, இவன்தான் எனக்கு பிறகு ஆச்சாரியன் ஆகப் போகிறவன் என்பதை போல உலகிற்கு முன் நிறுத்திவிட்டால் நல்லது என அவர் அபிப்பிராயப்பட்டார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நாளுதலிக்காரர்களுக்கோ பத்மநாபரின் இந்த பிடிவாதத்திற்கு பணிவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆச்சாரியாரின் இந்த வேண்டுகோளை ஏற்றால் சோழ வீரர்களை ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அவருக்கு ஏற்படும் என அவர்கள் கணக்கிட்டார்கள். மலை நாட்டின் 4 சாலைகளுமே நாளுதலிக்கு கட்டுப்பட்டவையாதலால் அவர்களின் முடிவுக்கு எதிராக மூழ்குளத்தாரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரவிநீலியோ வேண்டா வெறுப்பாக காந்தலூருக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய கோபத்தை சரிக்கட்டும் விதமாக போட்டிகள் முடிந்த பிறகு அவர் மிகவும் விரும்பிய பெண்ணையே அவருக்கு மனமுடித்து வைப்பதாக குடும்பத்தினர் உறுதியளித்தார்கள். சாலையில் அவருக்கு பயிற்சிகள் தடபுடலாக ஆரம்பமாயின. ஏற்கனவே மூழிக்குளத்தாரிடம் களரிக்கலையை தலைகீழாக பயின்றிருந்த அந்த இளைஞர் காந்தலூர் களரிக்கு என்றே அமைந்த பிரத்யேக வீச்சுக்களை ஆர்வத்துடன் கற்கலானார். மலைநாட்டின் களரி பயிற்சி முறைகள் வடக்கன் முறை, தெற்கன் முறை என 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படும். வடக்கன் முறையில் ஆயுதத்தின் பயன்பாடு அதிகம். குறிப்பாக வாள் பயிட்டு என குறிப்பிடப்படும் வாள் சுழற்சி முறையும் உரிமை சுழற்றுதலும் வடக்கன் முறையில் வெகு சிறப்பானவை. இதற்கு மாறாக தெற்கன் முறையிலோ ஆயுதங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படாமல் கரங்களை மட்டுமே உபயோகப்படுத்தி எதிராளியை தாக்கும் அங்கை பயிற்சி முறைகளுக்கும் வர்மஸ்தானங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். பொதுவாக அனைத்து மாணவர்களுக்கும் 2 பயிற்சி முறைகளில் ஏதாவது ஒன்றை மட்டுமே கற்பதற்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும். ஏனெனில் குறிப்பிட்ட சாலையில் ஒரு முறை சட்டதாக சேர்வோர் பெரும்பாலும் பயிற்சி காலம் முழுவதையும் அங்கேயே செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த வழக்கத்திற்கு மாறாக 2 சாலைகளில் 2 பிரிவுகளிலும் பயிற்சி பெறும் அபூர்வமான வாய்ப்பு ரவிநீலிக்கு கிடைத்தது. அதனை அந்த இளைஞர் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். பின்னாளில் இந்த 2 பெரும் பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து மிக புதுமையான பிரயோகங்களை எல்லாம் அவர் உருவாக்கினார். வெகு விரைவிலேயே ஆச்சாரியர் பத்மநாப நம்பூதிரியின் தலைமையில் ரவிநீலிக்கு பிரத்யேக பயிற்சிகளும் ஆரம்பமாயின. தொடுவர்மம், படுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம், நுனிவர்மம், மெய்த்தீண்டா காலவர்மம் என நுட்பமான பல வர்ம பிரயோகங்களை இந்த காலகட்டத்தில் கற்று தேர்ந்தார் நம்பூதிரி. காந்தலூரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இத்தனை விவகாரங்களையும் அறியாதவர்களாக சோநாட்டு வீரர்கள் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலையில் தங்களின் ஆசானுடன் இரவு பகலாக பயிற்சியில் மூழ்கிவிட்டிருந்தனர். சாலையின் அனுபவப்படிகள் கிடைக்கப் போவதில்லை என்று ஆனதுமே பழைய தனுர்வேத கிரந்தங்களில் அவர்களது கவனம் முழுவதும் திரும்பிவிட்டது. பழைய ஏடுகளை தலைகீழாக புரட்டி வழக்கொழிந்து போயிருந்த பற்பல பிரயோகங்களையும் அடிமுறைகளையும் மர்மஸ்தானங்களையும் கண்டறிந்து அவற்றில் தேவைக்கு ஏற்ப மாறுதல்களை புகுத்தி புதிய பிரயோகங்களை தமது வசமாக்கிக் கொள்வதில் மூவருக்கும் போட்டா போட்டியே இருந்தது. இதனால் அவர்களின் வித்தை நாளுக்கு நாள் மெருகேறி பன்மடங்கு விருத்தியடைந்து வருவதை பூரிப்புடன் கவனித்து வந்தார் பாட்டி சுந்தரியம்மை. ஒரு வழியாக போட்டிக்கான நாளும் வந்தது. சோழ வீரர்களும் ஆசானும் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் இதர சாலைகளின் மாணவர்களும் காந்தலூருக்கு போய் சேர்ந்தார்கள்.
முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வைபவத்தை காண பெருமாளே தமது பரிவாரங்களுடன் நேரில் வந்திருந்தார். களமறுக்கும் திருவிழா மகாதேவர் அம்பலத்தில் ஆரம்பமானது. போட்டிகளில் முதலில் நடைபெறும் தகுதி சுற்றுகளில் பங்கு பெறும் மாணவர்கள் தனித்தனியாக பல்வேறு விதங்களிலும் சோதிக்கப்படுவார்கள். சுழற்சி முறையில் பற்பல சுற்றுகள் நடைபெற்று இறுதிப் போட்டிகளுக்காக 10 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். சோழ வீரர்கள் இருவரையும் தகுதி சுற்றுகளிலேயே கழித்து கட்டி வீட்டிற்கு அனுப்பி விடுவதுதான் பத்மநாபரின் திட்டம். அதற்காகவே பல கடுமையான சோதனைகளை தகுதி சுற்றுகளில் அவர் சேர்த்திருந்தார். ஆனால் அதன் விளைவோ வேறு மாதிரியாக இருந்தது. சீரிய பயிற்சிகளில் பல காலம் ஈடுபட்டு தங்களை சரியான முறையில் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருந்த அந்த 2 சோழ வீரர்களையும் எவ்வித சோதனைகளிலுமே வீழ்த்த முடியவில்லை. மாறாக மற்ற சாலைகளில் இருந்து வந்திருந்த பற்பல தகுதி வாய்ந்த சட்டர்கள் முழு போட்டிகளிலும் பங்கு கொள்ள முடியாமல் முதல் சுற்றுகளிலேயே நடைய கட்டியதுதான் மிச்சம். குறிப்பாக காந்தலூரின் தலை சிறந்த மாணவர்கள் சிலர் தகுதி சுற்றுகளில் தோற்றது ஆச்சாரியரின் தன்னம்பிக்கையை வெகுவாக குலைத்தது. இதனால் பெருமாளின் கோபம் உச்சகட்டத்திற்கு சென்றது. இந்த போட்டிகளில் நாம் மட்டும் ஜெயிக்காவிட்டால் 4 தளி என்ற அமைப்பே இருக்காது என இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அவர். இந்த செய்தி பத்மநாபருக்கும் தெரிவிக்கப்பட்டது. வேறு வழியின்றி தன்னுடைய இறுதி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க அவர் முடிவெடுத்தார். தமது சுற்றுப்புறங்களில் நிலவும் சூழ்நிலைகளை முற்றிலுமாக மறந்து தம்புராட்டியார் விவரித்த அந்த பண்டைய நிகழ்வுகளை கண்கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நமது வீரர்கள். தம்புராட்டியார் சிறிது நேரம் பேசுவதை நிறுத்தி கொண்டு நிலை கொத்திய கண்களால் கீழ்வானத்தை நோக்கினார். வானில் ஈசானிய மூலையில் கருமேகங்கள் சூழ்ந்து நின்றன. பூமியை அந்தகார இருளில் மூழ்கடிக்க முடிவு செய்து விட்டன போலும் அவை. ஏன், என்னவாயிற்று? அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பின் குறிப்பு: சரஸ்வதி பண்டாரம், நூலகம் அல்லது ஆவண காப்பகம். அந்நாளில் இது போன்ற நூலகங்கள் பல்வேறு திருக்கோவில்களிலும் செயல்பட்டு வந்தமைக்கு சான்றுகள் உள்ளன. சங்கிராம இலக்கணம் என்றால் போர் பயிற்சி என்று பொருள். குகநாதேஸ்வரம் திருக்கோவில் குமரியம்மன் திருக்கோவிலுக்கு சற்று தள்ளி அமைந்துள்ள பண்டைய சிவாலயம். எல்லா சாலைகளுமே ஏதோ ஒரு திருக்கோவிலுடன் தம்மை இணைத்துக் கொண்டிருந்தது கல்வெட்டுகளால் புலனாகின்றது. பத்மநாபன் என்னும் பெயர் ஆண்டாள் காலத்திலேயே தென்னகத்திற்கு வந்துவிட்டது. பாளையன் தோளுடை பற்பநாபன் என திருப்பாவையில் மொழிகிறார் அவர். வலியசாலை குடும்பம் இன்றும் திருவனந்தபுரத்தில் காந்தலூர் மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ள பகுதி வலியசாலா என்று குறிப்பிடப்படுகிறது. பண்டைய சாலை பாரம்பரியங்கள் எல்லாம் அறவே ஒளிந்து போய் நகரின் நெரிசல் மிக்க பகுதியாக இன்று இந்த இடம் காட்சியளிக்கிறது. மூத்த வாள் பெற்ற கைக்கோளர் எனும் தொடர் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.